திரு ஜெயபால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தலைப்போ புத்தக திருவிழா. ஆனால் இங்கே பார்த்தோம்னா யாருக்குமே மகிழ்ச்சி தெரியல. ஒரு கட்டாயத்தின் பேரில் நீங்கள் வந்த மாதிரி தெரியுது. என்னடா நாங்களே காலேஜ் படிக்கோம், எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு பழைய கொடுக்க போகிறீங்களா? வாசிப்பு நாங்கள் எல்கேஜி யூகேஜியாக படிக்கோம், காலேஜ் வந்துட்டோம், எங்களுக்கு வாசிக்க தெரியாதா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையிலேயே இன்றைய மாணவர்களுக்கு வாசிக்க தெரியவில்லை. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை இன்றைக்கி அவங்க ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி கணிப்பொறியும் கைபேசி வந்த பிறகு நம்முடைய பேச்சுகள், பழக்கங்கள், வாசிப்புகள் எல்லாமே அதில் அடங்கிறது. ஸோ இன்றைய நிலைமையை இன்றைய மாணவர்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு கைபேசியில் வருகின்ற அந்த செய்தியும் நகைச்சுவையும் தான் மிகப்பெரிய எழுத்து. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அதில் வருகின்ற மலிவான சொற்கள், மலிவான கருத்துக்கள் அவங்களுடைய அந்த மூளையில் கெட்டியாக பிடித்து கொண்டதினால் அறிவுபூர்வமான ஆழமான அறம் சார்ந்த வார்த்தைகளை பதிய வைக்க முடியவில்லை. இன்றைய மாணவ சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த கைபேசி கலாச்சாரம் ஒரு காரணம். அது மட்டுமல்ல, நீங்கள் புத்தகத்தை வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இனி வருங்காலத்தில் தமிழ் பேசுவோம், தமிழ் வாசிக்க ஆள் இருக்காது. உலகத்திலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி, அதை வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது, ஆனால் பேச மட்டும்தான் ஆள் இருக்கும். அப்படி ஒரு ஆபத்தான நிலை வரக்கூடாதுன்னா நம்ம வாசித்தான் பழகணும். அப்போ இன்னைக்கு நிலைமைக்கு வாசிப்பு என்பது மிக மிக அவசியம், குறிப்பாக பெண்களிடத்தில். ஏன்? பாரதி பாடினா, பெண்ணுக்குள் ஞானத்தை கொடுத்தான் புவிக்காக்கும் ஈசன், ஆனால் மண்ணுக்குள் சில மனிதர்கள், சில மூடர்கள் பெண்களுடைய அறிவை கெடுத்தார்கள். ஆம், சங்க காலத்தில் மிக அதிக வாய்ப்பு கொடுத்து அதிகாரத்தில் இருந்த பெண்கள் பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு சிறைப்பட்டு தங்களுடைய கருத்துக்களை கூட வெளியே சொல்ல முடியாமல் கிடந்தார்கள். ஆனால் இன்றைய நிலைமையில் இங்கு பார்க்கும் பொழுது ஆண்கள் நாங்கள் ஒரு 6-7 தான் இருக்கோம், ஆனால் பெண்கள் 200 இருக்காங்க. இதுக்கு காரணம் உங்களுடைய படிப்பும் உழைப்பும். பெண்மையை போற்றுவோம். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். புத்தகம் வாசிக்க வேண்டும், எல்லாரும் வாசிக்கும். ஏன் வாசிக்கணும்? இதுதான் கேள்வி. இன்னைக்கு இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். அவங்களுக்கு பிடி பீரியடே கிடையாது. படிப்பு புத்தக படிப்பு மட்டும்தான் உண்மை. ஆனால் உண்மையிலேயே மாணவர் பருவத்தில் புத்தகங்களும், அதாவது நம்முடைய படிக்கின்ற பாட புத்தகங்களும் மற்ற புத்தகங்களும் மிக மிக அவசியம். அதாவது எதை போன்றதுன்னா நம்முடைய கண்களை போன்றது. வகுப்பறையும் நூலகமும் இரு கண்களை போன்றது. வகுப்பறையில் படிக்கின்ற பாடப்புத்தகங்கள் நம்முடைய மதிப்பெண்ணை உயர்த்தும், ஆனால் மற்ற புத்தகங்கள் சமுதாயத்தில் நம்முடைய மதிப்பை உயர்த்தும். பள்ளியறையில் படிக்கின்ற பாடப்புத்தகங்கள் உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்தும், ஆனால் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயர வேண்டுமென்றால் மற்ற புத்தகங்களை படிக்க வேண்டும். நான் படித்தது இயற்பியல். ஆனால் இன்னைக்கு நான் எம்எஸ்சி முடிச்சிருந்தா கூட 10th உள்ள தமிழ் தெரியாது, 10th உள்ள கணக்கு தெரியாது. என்ன காரணம்? பிற புத்தகங்களை வாசிப்பதே இல்லை. மாணவ செல்வங்களே, நீங்கள் படிக்கின்ற பாடங்கள் தமிழாக இருக்கலாம், ஆங்கிலமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனைத்து புகழும் படிவுங்கள். இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் மிக மிக அறிவு சார்ந்திருக்காங்க. எல்லா டேட்டாவும் செல்ஃபோனில் வந்துடுது. நாமல் அறிவாக இருந்தால் மட்டுமா அவருடைய மதிப்பையும் அவருடைய அன்பையும் பெற முடியும். ரைட். அடுத்து மிக முக்கியம் பார்த்தோம்னா பழைய பழமொழி ஒன்று, புள்ளிகள் சரியாக அமைந்தால் கோலங்கள் சரியாக அமையும், பள்ளிகள் சரியாக அமைந்தால் இந்த லோகம் சரியாக அமையும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக மிக முக்கியமானது மரங்களும் புத்தகங்களும். பள்ளி பருவத்திலேயே மரங்களை நட வேண்டும் என்ற அறிவையும் புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்ற அறிவையும் கட்டாயப்படுத்த வேண்டும். இல்லை, சிலது அவங்களுக்கு புரிய வேண்டிய காலத்தில் தானாக புரியும், இப்படிலாம் விட முடியாது. வாசிப்பை கட்டாயப்படுத்த வேண்டும். கட்டாயமாக்கும் பொழுது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கலாம், ஆனால் பழகிவிட்டால் அதுக்கப்புறம் மாற மாட்டோம்.
ஏன்னா இந்த மூளைக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எதையாவது நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா டக்குலாம் மாறாது. உதாரணமாக நான் காலையில் எழுந்துச்சேன்னா என்னை அறியாமலே டீ குடிச்சா தான் அடுத்த வேலை நடக்கும். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் வந்துடும். இப்படி தான் ஒரு சர்க்கஸில் 2 பேர் இருந்தாங்க. அவன் என்ன செய்வான்னா கண்ணை மூடிக்கிட்டு கத்தி வச்சு எறிவான். இதோட பழக்கம். இப்போ என்ன செய்யறான், அந்த கத்தி எரிய பெண்ணை நிற்க வச்சு எறிவான். அந்த பெண்ணுக்கும் அவனுக்கு சண்டை வந்துச்சு. முடிவு பண்ணிட்டான், இவனை என்னையா நீ கொன்ற வேண்டியதான். எப்படி கொல்ல முடியும்? சாதாரண கொண்டா கொலையாரு. ஆனால் சர்க்கஸ் கொண்டோம்னா அது கொலையாகாது, விபத்தாகிறது. அப்போ என்ன செய்யறான்னா, சரி 10 கத்தி எறிவோம், 10ஆவது கத்தி அவளை கொன்ற வேண்டியதான் முடிவு பண்ணிட்டான். அங்கே நிற்க வச்சு கரெக்டாக ஃபஸ்ட் கத்தி எறிதான், கண்ணை மூடிட்டு ஒழுங்கு அறிஞ்சுதான். 2, 3, 4, 5 10ஆவது கத்தி முடிவு பண்ணி மனசு நினைக்கான் இவளை கொன்ற வேண்டியதான். கழுத்தில் எறிதான். ஆனால் கழுத்தில் படலை, வழக்கமாக தள்ளு பட்டுட்டு. ஏன்? அவனுடைய எடுத்த பயிற்சியானது மூளையில் பதிவாயிட்டு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாலும் எப்படி கத்தியை விட்டாலும் அமலப்படாது. இதே மாதிரி தான் புத்தக வாசிப்புங்கிற பழக்கத்தை நீங்கள் பழகிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால் வாசிக்காமல் இருக்க முடியாது. ஸோ வாசிப்பு என்பதை இன்றைய நிலைமையில் கட்டாயமாக்கலாம். அது சிஸ்டர் ஆகிட்டு சொன்னாங்க, பிள்ளைங்க லேட்டாக வந்தால் லைப்ரரிக்கு அனுப்பிடலாம். உதாரணமாக அந்த மன்னிடுங்கள் தந்தையை படிக்கும் பொழுது எப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, எழுத்தாளர் நம்மளை எங்கே கொண்டு போயிடுவாரா, ரஷ்யாவுக்கு கொண்டு போயிடுவார். நம்ம வாசிக்கும் பொழுது லியோ டால்ஸ்டாய் நம்ம கூட உட்காந்துருப்பார். அவங்க வீட்டில் அவரோட பொண்ணு கூட அவருடைய ஒய்ஃபோட நம்ம பழகிற மாதிரி இருக்கும். ஏன்? நான் அதை வாசிக்கும் போது சில்லுன்னு ஒரு ஃபீலிங் உருவாக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா, ரஷ்யாவில் பனிப்பொழிவு அதிகம், அவருடைய பண்ணை வீட்டில் இருந்த குளிர் அதிகம். அதை அப்படியே உள்வாங்கும் பொழுது நம்ம ரஷ்யாவில் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் கொண்டு போய் நான் ரஷ்யாவுக்கு போனதில்லை, நான் ரஷ்யாவில் தெருவு பார்த்துருக்கேன் புத்தகத்து மூலம். அப்போ நீங்கள் வாசிக்கும் பொழுது எழுத்தாளர் என்ன சொல்ல வராருங்கிறத உள்வாங்கும். உதாரணமாக எனக்கு ஒரு சின்ன கதை படித்தேன். ஒரு ஞானி இருக்கார். அந்த ஞானிகிட்ட கேட்காங்க, உங்களுக்கு இவ்வளோ அறிவு வந்தது காரணம் யாருன்னு. அப்போ அவர் சொல்ல, நான் நிறைய மரங்களை கற்றுக்கிட்டேன், பறவைகளை கற்றுக்கிட்டேன். ஏன்? ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சின்ன பையனை கற்றுக்கிட்டது தான் அப்படின்னாரு. சின்ன பையனை கற்றுக்கிட்டீங்களா, என்ன இது அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இளமை பருவத்தில் அதிக புத்தகத்தை படித்து அறிவு அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு சின்ன பையன் மெழுகுவத்தி விளையாடிட்டு இருந்தான். அந்த மெழுகுவத்தியை பொருத்தி விளையாடும் பொழுது நான் கேட்டேன் அந்த பையனை கூப்பிட்டு, இந்த தீ எங்கிருந்து வந்தது? நான் நினச்சிக்கிட்டேன் அவன் நம்ம புத்தாளி இல்லை, நான் படித்தவன், அவனுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவான், அவனை நம்ம மடைக்கலாம் நினச்சி. ஆனால் அந்த பையன் என்ன செஞ்சான்னா, தீ அணைச்சிட்டு இப்போ தீ எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிட்டு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் என்னோடய கர்வம் குறைந்தது. அன்னைக்கு தான் நான் படித்த புத்தகத்தை விட நம்ம ஒவ்வொன்றையும் கற்றுக்க முடியுன்ற ஒரு சின்ன அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கோம். ஒரு பயங்கரமான ஒரு போதை, ஒருத்தர் பயங்கர குடிகாரன் பண்ணுற இழைப்பை பாதிப்பை கண்டும் காணாதிருந்த 40 ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் தான் கோவப்பட்டா. காரணம் மேபி கல்வி அறிவு குறைவாக இருக்கலாம் அப்படி நினச்சா கூட சமூக பொறுப்பு தான் காரணம். அப்போ நம்முடைய கல்வியானது, நாம் படிக்கின்ற புத்தகமானது அரசாங்கம் இருக்கும் பொழுது சமூக பொறுப்பு வந்துடும். எனக்கு பயம், ஏன்னா ஃபுல் போதையில் இருக்கான், யங்ஸ்டரு, பஸ் ட்ராவல் இருக்குன்னு முடியலை, தூத்துக்குடி வந்துகிட்டு இருக்கோம். தூத்துக்குடி இறங்கும் பொழுது நான் புதுப்பில் இறங்கிடுவேன். அவனு இறங்குறான். அவன் இறங்க முடியே பார்த்தான். அந்த பெண் அப்படி திரும்பி தான் பார்த்தா, அப்படி பம்மி அப்படி இறங்கிட்டான். அவருடைய பார்வையில் பாரதி பார்த்தேன் நான். பாரதி கண்ட புதுமை பெண். இது என்னன்னா, நல்ல பாரதி நீங்கள் வாசிக்கும் போது இந்த பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பெண்களை எப்படிதான் வளர்க்க வேண்டும், எத்தனையோ போராடும். நம்ம பக்கத்தில் உள்ள 8ஆம் கவி பாரதி அவன் சொன்ன அந்த புரட்சி பெண் என் கண்மலை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ சொல்ல நான் நினைக்கிறேன், வேடிக்கை மனிதர் தான் நான். காரணம், நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், நல்ல சம்பாத்தியம் இருக்குது. நான் ஏன் அடுத்த போய் தலையிடணும்? எனக்கு ஏன் தேவை? என்றாவது எனக்கு பிரச்சனை வந்தால் மட்டுமே நான் தருவேன். இது சுயநலம் வந்தது. ஆனால் இப்போ படிக்க ஆரம்பித்த பிறகு, குறிப்பாக எஸ்ராவை படிக்கும் பொழுது, டால்ஸ்டாயை படிக்கும்போது, நம்முடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விசாலாகும் பொழுது ஏழைகளுக்கு இறங்குவோம். தப்போ ரைட்டோ பாதிக்கப்பட்ட கூட நிற்போம். இந்த எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டோம்னா புத்தகம் மட்டுமே. புத்தகத்தை வாசிப்பு மட்டுமே என்னை அறிய வைத்தது, என்னை புரிய வைத்தது. சமுதாயத்தில் ஏன் இங்கு நான் நிற்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிங்க? எழிலரசி நானும் பிஎட் கிளாஸ்மேட் கூப்பிட்டாங்களா, என்னைய கூப்பிடவே இல்லை. இதே காலையில் என் ஒய்ஃப் படித்தா தெரியாது. அப்போ என்னோட அக்கா பொண்ணு போன வருஷம் வரைக்கும் படிச்சுட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கா. அப்பெல்லாம் கூப்பிடல. இன்னைக்கு ஏன் கூப்பிட்டாங்க? வாசிப்பு. நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, இன்னொருத்தோட வாசிப்பு.
நீங்க யோசிக்கணும். என் வாசிப்பு மட்டும் காரணம் அல்ல, இன்னொரு வாசிப்பு. அவர் வாசிக்க ஆரம்பிச்ச பிறகு எஸ்ராவுடைய இடக்கை வாசனம் மாறினார். இந்தியாலேயே ஒரு சலுன்கடை முன்னால ஒரு இலக்கிய கூட்டம் நடக்குமா அப்படின்னா எங்க தூத்துக்குடியில மிலபுரத்துல. எஸ்ரா என்பவர் இலக்கியத்தின் உச்சியில் இருக்கார். சாகித்ய அகாடமி பெற்ற மிகப்பெரிய ஆளுமை. அவர் எங்க பேசுறாருன்னா ஒரு சாதாரண சலுங்கடை முன்னால ரோட்ல இருந்து பேசினாரு. அதுக்கு காரணம் அந்த இடக்கை வாசகன் அவருடைய வாசிப்பு தான் காரணம். அது மட்டுமல்ல, அந்த சலுங்கடைக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா எம்பி வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, நடிகர் கமலஹாசன் வந்தார். அவரை கூப்பிட்டு விட்டு சிஎம் சால் போட்டார், இன்னைய சிஎம். இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் வாசி மட்டும்தான். அது இல்லை, அதையும் தாண்டி மன் கி பாத் நிகழ்ச்சியில் நம்முடைய பாரத பிரதமர் அவரை பற்றி பேசினார். பேசுறது மட்டும் இல்லை, 100வது மன் கி பாத்துக்கு டெல்லிக்கு நீங்கள் வாங்கினாரு. நானும் கூட போனேன், டெல்லி பார்த்தேன். அங்கே பிரதமரோட 4 நாள் தங்கின ஹோட்டல் வந்து அசோக ஹோட்டல். அங்கே யாரெல்லாம் அவங்க தங்கியிருப்பாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போகிற எம்எல்ஏ எம்பி தங்கியிருப்பாங்க. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? வாசிப்பு மட்டும்தான். கேட்கலாம், வாசிப்பு என்ன சார் செய்யும்? வாசிப்பு உங்களை பக்குவப்படுத்தும், உங்கள் ஆளுமையை வளர்க்கும். டீச்சர் சிஸ்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய அறிவை கூர்மையாக்கும், பிழையின்றி பேச வைக்கும், கலக்கம் இல்லாத எண்ணங்களை உருவாக்கும். புத்தக வாசிப்பு என்பது பணம் சம்பாதிக்கிற மாதிரி. நீங்கள் ஒரு தடவை பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிப்பாட்டே மாட்டீங்க. இன்னும் சம்பாதிக்கணும். அதே மாதிரி தான் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னும் வாசிக்கிட்டே இருக்கணும். அந்த வாசிப்பு உங்களை வளர்ச்சி அடை செய்யும், உங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கும். ஏன் எழுத்தாளராக முடியும். அதுக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு ஸ்கீமே இருக்குது. கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு தேர்ச்சி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் பயிற்சி இருக்கு. தமிழ்நாட்டில் 60 பேருக்கு காலேஜ் பிள்ளைகளை செலக்ட் பண்ணி சிறுகதை எழுதுவது இப்படி ஸ்கீம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக போன 2 ஆண்டு நடந்துட்டு இருக்கு. அதில் நீங்கள் இருக்கலாம். அது மட்டுமல்ல, நிறைய இன்றைய இந்த தொடுவானம் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்க மாட்டேன். இதெல்லாம் ஏன் வாசிக்கணும் அப்படி யோசிக்கும் பொழுது, வாசிக்கின்ற எண்ணம் மட்டும் அல்ல, இன்று நல்ல எண்ணங்கள் படைத்த நல்ல செயல்களை செய்கின்ற அறம் சார்ந்த செயலை செய்வதற்கு ஆட்கள் இருந்தாலும் என்னை போன்ற சுயநலம் படித்த பெரிய ஆட்கள் வெளியே வரதில்லை. அதை வெளியே வர வச்சது புத்தகம். வெளியே வர வைக்கிறது புத்தக வாசிப்பு. புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய சுயநலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், பொதுநலம் கொஞ்சம் கூடும், எண்ணங்கள் விசாலமாகும். தயவு செய்து புத்தகத்தை வாசிக்க பழகுங்க. எப்படி வாசிக்கணும், ஏன் வாசிக்க கேட்ட எப்படி வாசிக்கணும்? சும்மா மேலோட்டம் வாசிக்கூடாது. மேலோட்டம் வாசித்தோம்னா எப்படின்னா, ஒரு சின்ன நிகழ்ச்சி நாங்கள் வந்து பசுமை படைங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கோம். எங்களை வந்து காட்டுக்கூட்டு போயிருந்தாங்க. காட்டுக்கூட்டு போயிருக்கும்போது அங்கே யானை, சிங்கம், புலிலாம் பார்க்க போயிருந்தாங்க. அப்போ அந்த சிங்கத்தை பார்த்து முடிச்சுட்டு யானையை பார்க்க போயிருந்தோம். யானையை பார்த்துட்டு போது நாங்கள் எங்கள் கையில் உள்ள சின்ன டெலஸ்கோப்பு சில பொருள்லாம் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு மரம் வந்துட்டோம். திருப்பி கொஞ்சம் போது வெளியே வந்து பார்த்தோம்னா அதை காணும். முக்கியமான டெலஸ்கோப் சின்ன பொருள், சின்ன டெலஸ்கோப் காணும். பைனாக்குலர் இதெல்லாம் காணுமேன்னு பார்க்கும்போது தேடி பார்த்துட்டோம். அதை காட்டு தங்கியிருக்கோம். மறுநாள் பார்த்தோம்னா அந்த யானை இருந்ததில்ல, யானை அது பக்கத்தில் தான் வச்சேன்னு சொன்ன உடனே போய் பார்த்தோம். யானையோட விட்டையில் அப்படி இருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. நம்ம படிக்கிற படிப்பு மேலோட்டமாக இருந்ததுன்னா எப்படி உள்ள போச்சோ அப்படி வெளியே போயிடும். ஏட்டு சுரக்கால உள்ள விதைகளை போன்று ஒன்றுக்கும் உதவாதவாயிருக்கும். அப்போ நம்ம வாசித்ததை சிந்தனைப்படுத்த வேண்டும், நம்முடைய சிந்தனையை வளர்க்க வேண்டும். அந்த சிந்தனையை நம் பார்க்கின்ற மக்களோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அப்படி பொருத்தி பார்க்கும் பொழுதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமுதாயத்துக்கு சரி நமக்கும் சரி வர முடியும். உதாரணமாக இன்னைக்கு கூட எல்லாம் புக்கு படிச்சிருக்கீங்க, தபால் பட்டி எழுதிய கடிதம். இந்த புக்கை நானும் வாசித்திருக்கேன். பொதுவாக உயிரற்ற பொருள், உயிரில்லாத பொருள், உயிரில்லாத பொருள் உயிருள்ள பொருள் மாதிரி செய்ய முடியுமா, நடக்க முடியுமா அப்படின்னு கற்பனை தான் அந்த அழகான கதை. உண்மை சொன்னோம்னா உயிருள்ள நம்ம வந்து உயிரில்லாத பொருள் மேலே தான் அதிகமாக பாசம் வச்சுருப்போம். உதாரணமாக
இப்போ நான் வந்து அறிவியல் ஆசிரியர், எனக்கு மிக முக்கியம் லேபில் உள்ள அந்த டெஸ்ட்டு, அங்கே உள்ள சொல்யூஷன், அங்கே உள்ள சால்ட், இதுதான் எனக்கு முக்கியம். இப்போ நம்முடைய பிரின்சிபல் கூட ஃபிசிக்ஸ், அவங்க என்ன சொன்னாங்க, நான் படிக்கும் பொழுது வீட்டில் உள்ள அந்த ஸ்க்ரீன் இருந்ததை கூட கவனிக்காமலே படித்தாங்க. அதுதான் அவங்களுக்கு வச்சது, அந்த வாசிப்பு தான் அவருடைய பாடம் அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்தது. அவங்க படித்த படிப்பு எம்எஸ்சி பிசிக்ஸ் என்பது வேலை கொடுத்தது. ஆனால் ஒரு தலைமை பண்புக்கு பொறுப்புக்கு வர வச்சு கேட்டோம்னா அவங்க வாசித்த வாசிப்பு தான். அதனால உங்களுடைய படிப்புகள், புத்தக படிப்புகள் உங்களுக்கு வேலை வாங்கி தரலாம். ஆனால் சமுதாயத்தில் காலத்தில் அழியாத புகழை வாங்கி தருவது உங்களுடைய புத்தக வாசிப்பு மட்டும்தான். அடுத்து இன்னொன்று, ஒரு சின்ன கதை. இந்த கதைக்கு முன்னால் என்னோட அனுபவம். உதாரணமாக நாங்கள் வந்து இப்போ நான் பேச வந்து எதிராக வந்ததுன்னா நூலக மனிதர்கள் இது யார், எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு சொல்லித்தரல ஒரு சொல்லுங்கடையில் ஒரு மிகப்பெரிய ஆள் வச்சு பேசியாச்சு. இந்த மங்கி பாத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசினார், அவரை கூப்பிட்டு போய் வாழ்த்திட்டாச்சு, வந்தாச்சு. அப்போ எங்களுக்கு கிடைத்த அந்த என்னுடைய நண்பர் கூட நண்பர் வாசித்ததுனால அவர் கூட நான் டெல்லி வரை போயிட்டு வந்தாச்சு. அப்போ நாம் அவரால் எனக்கு பயன் கிடைச்சது. அப்போ எனக்கு ஏதாவது தெரியுமான்னு நாங்கள் வந்து பேசும்பொழுது தான் ஒரு அமைப்பு உருவாக்குவோம். அந்த அமைப்பு பேர் தான் நூலக மனிதர்கள். இது என்ன சார் செய்யும் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் உள்ள ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை வாசித்து ஏதாவது ரிவ்யூ சொல்லணும். சார் என்ன ரிவ்யூ சொல்ல முடியுமா சார்? உண்மை. இப்போ கூட நீங்கள் ஒரு 100 பேர் கொடுத்ததில்ல பேச போறீங்க. என்பது ஆரம்பத்தில் ஈஸியாக இருக்கும். உதாரணமாக நம்ம ஒரு படம் பார்த்தோம்னா இந்த சீன் சரியில்லை, இந்த சீன் இப்படி இருந்திருக்கலாம், இந்த டைலாக் சரியில்லை, இப்படி இருக்கலாம். மாத்திரம் இல்லை, நீங்கள் தான் கிரியேட்டர். அவ்வளோதான். இந்த புக்கு வாசிக்கும் போது இந்த புக்கில் இந்த சீன் சரியில்லையே, கொஞ்சம் மாற்றிக்கலாமே, அது தங்கமுத்து வந்து லெட்டர் எழுதும் போது அத்தை பற்றி குறைச்சலாம் வந்துக்கலாமே, முடிஞ்சுது. ஸோ நம்ம நீங்கள் ஒரு கிரியேட்டுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம படித்த புக்கில் நம்முடைய கருத்தை கொஞ்சம் உதாரணமா இந்த புக்கில் எனக்கு பிடிச்ச இடம் கேட்டோம்னா, அந்த தங்கமுத்துக்கு போசாட்டி பண்ணி நின்று இருப்பான். அப்போ ஒருத்தர் லெட்டர் போட வருவார். அந்த லெட்டர் வந்து கடிதாசிலும் மொட்டை, அதே எப்படி மொட்டை போட முடியும்? இல்லை பேர் இருக்காது. அப்போ அவன் சொல்லுவான், பேர் இல்லாத இந்த கடிதம் போட வேண்டிய இடம் இது இல்லை, குப்பை, இதுதான் அறம். அப்போ இந்த புத்தகத்தில் படிக்கும் பொழுது நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு அழகான அறம். ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கு, தங்கமுத்துக்கு, பள்ளியில் படிச்சுக்கிட்ட தங்கமுத்துக்கு இருக்கிற அறம் எனக்கு உள்வாங்க முடியும். இவ்வளவுதான். அப்போ நீங்க ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக. கண்டிப்பா புத்தகத்தை வாசித்தே தீர வேண்டும். போட்டி வேண்டாம், வாசிப்போமா? 2 பேரும் பேச வச்சுட்டு அடுத்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு போட்டி வச்சா 2 ஆண்டுகளுக்கு முன்னால நாங்கள் சாதாரண பேசிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் என்ன கேட்டான். அவனுக்கு வந்து தமிழை விட ஆங்கிலம் அதிகம் பிடிக்கும். அப்போ என்ன சொல்லலாம்னா, உலகத்திலே புத்தகத்துக்கு தர பரிசு மிகப்பெரிய பரிசு என்ன கேட்டோம்னா நோபல் பரிசு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ சமீப காலங்களில் எல்லா நாட்டுகளுக்கும் கிடைக்கி, உன் தமிழ் மொழிக்கு ஏன் கிடைக்கல அப்படி ஒரு கேள்வி கேட்டான். நியாயமான கேள்வி தான். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நாங்கள் வந்து உலகத்திலேயே மூத்த கொடி, உலகத்துக்கு பண்பாடு கொடுத்த கொடி, எங்களுக்கு இந்த பரிசு அவசியம் இல்லை. ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நாங்கள் இன்னைக்கு இல்லை, 2000 வருஷம் சொல்லிட்டோம் இருக்கோம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரன் தான். 2வது, மற்ற மொழியெல்லாம் எங்கிட்ட இருந்து வந்தது. நாங்கள் தான் எல்லாருக்கும் மூத்த மொழிங்கிறது உலக வந்துட்டு எங்களுடைய சிறப்பே அதுதான். எங்களுக்கு இதுக்கு பிறகு ஒரு திருக்குறளை போல, ஒரு கம்பராமாயணத்தை போல, ஒரு திருமூலத்தை போல, எந்த திருவாசகத்தை போல எண்ணற்ற புக்குகள் நிறைய இருந்துச்சு. அதை தாண்டி எந்த புக்கும் அவசியம் இல்லை. அதனாலதான் எங்களுக்கு கிடைக்கும். இந்த கருத்து அவனுக்கு திருப்தி கொடுத்தோ இல்லையோ, எனக்கு திருப்தி கொடுத்தது. தமிழ் மொழியானது உலகத்திலேயே மிக சிறந்த, மிக முதன்மையான மொழி. அந்த சிறப்புமிக்க மொழி இப்போ வாசிக்கப்படுதான் கேட்டோம்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் இந்த வாசிப்பு திருவிழா இன்றைய காலகட்டங்களில் வாசிப்பு திருவிழாங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்துறதே எதுக்காகனா, உலகத்துக்கு பண்பாடு, கலாச்சாரம் சொல்லிக் கொடுத்த நம்ம தமிழ் இன்று கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அடுத்து நிறைவாக ஒரு சின்ன கதை. இது வந்து ஒரு சீன துறைப்பதி கதை.
அவர் வந்து கடைசி தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலத்துக்கு வந்துட்டார். சரி, முடிய போகுது, நம்ம இறக்க போகிறோம், நம்ம கொண்டு பொருளை பார்ப்பேன்னு பார்க்காரு. அதில் ஒரு 3 பொருள் ஓட்டுது. ஒரு பொருள் வந்து அவரோட புத்தகம், இன்னொன்று மரக்குடை, இன்னொன்று ஒரு கூழாங்க. அப்போ அந்த புத்தகத்தை யார்கிட்ட வளம் கொடுத்துட்டாரு, ஒரு 4 பிள்ளைகள் பேச அந்த மரக்குடை கொடுத்துட்டாரு. வழி இல்லை. இந்த கல் எங்கே எடுத்தாருன்னா, அவர் பிறந்த ஊரில் சின்ன ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் நிறைய மரங்கள் இருக்கும். இவருடைய இளமை காலங்கள், குறிப்பாக அந்த சிறு வயதில் முழுக்க இருந்தது அந்த ஆற்றுல தான். அங்கேயே கிடந்தார். அந்த கல் வந்து தண்ணிக்குள்ளேயே கிடந்ததுனால பழுப்பு நிறமாக இருக்கும். அப்போ இந்த ஊர்லேருந்து நம்ம போகிறோமே, எதையாவது கொண்டு போகலாமா? துறவியை போகும்போது முன்னால் துறவி ஆனப்பறம் அவரை ஊருக்குள்ளே வந்ததே கிடையாது. போகும்போது என்ன செய்யறாரு, ஒரு கல் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கல் வந்து பழுப்பு நிறமாக இருக்குது. கையில் அப்படி அமைச்சு பிடிக்கும்போது கூலாக இருக்குது. இவருக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் வருதோ அந்த கல் எடுத்து பார்ப்பாரு. எப்பெல்லாம் ஊர் ஞாபகம் வருதோ அப்போ அந்த கல் எடுத்து பார்ப்பாரு. எப்பெல்லாம் தன்னுடைய இளமை பருவம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் கல் எடுத்து பார்ப்பாரு. அந்த கல்லில் அவர் ஊர் தெரியும், அவருடைய ஆற்றங்கரை தெரியும், அந்த ஆற்றனுடைய சத்தம் தெரியும், அந்த ஊரின் அடையாளம் தெரியும். இதை திருப்பி கொடுத்து கொண்டு வராரு. ரொம்ப ஆசைப்பட்டு வந்து இருக்கும்போது பார்த்தோம்னா அவர் ஊரே மாறிடும். அந்த வீடு கிடையாது. அவர் வாழ்ந்த வீட்டில் இன்னைக்கு வேற யாரும் இருக்காங்க. அம்மா இருந்தவங்க யாருமே இல்லை. பிரமாண வீடு வந்துச்சு. அங்கே பார்த்தா ஆறே இல்லை. ஆறை மறிச்சு ஒரு ஃபேக்ட்ரி கட்டி மாற்றிட்டாங்க. சின்ன மனிதாரு வந்துருச்சு. ஏன்னா இந்த கூழங்கள் எங்க வாங்கினாரு, அந்த ஆற்றோட அடையாளம் வச்சிருந்தார். அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவர் வாழ்ந்த பசுமையான நினைவுகள் நினைச்சு பார்க்கும் பொழுது இந்த கூழங்களை யார்கிட்ட கொடுக்க, எப்படி கொடுக்கன்னு யோசிக்கும் பொழுது வாங்க முடியல. ஏன்னா அதோட அடையாளம், அந்த ஊரின் அடையாளம், அந்த ஆட்சியின் அடையாளம், அவருடைய குடும்பத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், அவளுக்கு அம்மாவின் அடையாளம். இந்த அடையாளத்தை தொலைக்க எப்படி கொடுக்க முடியும், எப்படி போட முடியும் யோசிக்கும் பொழுது ஒரு இயற்கை ஒரு அசிரி கிடைக்கு. இயற்கை கொடுக்க நினைச்சதை கொடுக்காம இருக்காது. தூக்கி போட்டு போயிருந்த தூக்கி போட பக்கம் போயிட்டார். இப்படி தான் நம்முடைய அடையாளத்தை அளிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கும் அடையாளம் வேணும். இப்போ நான் ஒரு கல்லை தூக்கி போடுறேன், புத்தக வாசிப்பர் கல்ல, அது உங்கள் அடையாளமாக இருக்கலாம், உங்களுடைய சந்தையோட அடையாளமாக இருக்கலாம். நீங்கள் வேர்கள் தலைமுறைன்னு ஒரு புக் இருக்குது, அதை படிச்சுக்கலாம். நம்முடைய தலைமுறையை பற்றி பார்த்துருப்பாங்க. உன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு, உன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு, உன்னுடைய அடையாளத்தை காப்பதற்கு, உன்னுடைய அடையாளத்தை அழிக்க வருகின்றவனை காப்பாற்றுவதற்கு வாசிப்போம் அவசியம். புத்தகத்தை நேசிப்போம், வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.